இப்போ லியோ பத்தி ஆடியோ லான்ச்ல ரஜினி சார் பேசினாரு, பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு. நீங்க ரஜினி ரசிகர், அப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் கோவம் வந்திருக்கும்ல, ஏன்டா அவர் ஏதோ ஒரு கதை சொன்னாரு, அதை ஏன்டா கனெக்ட் பண்ணி விஜய் சார் கூட லிங்க் பண்ணி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி. அது விஜய் சார் இப்போ முற்றுப்புள்ளி வச்சது ரொம்ப நல்ல விஷயம். அதனால நான் நண்பருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த டைமில் நண்பன் தான். இந்த ட்விட்டர்லாம் பார்க்கும்போது தப்பாக பேசிக்கிட்டு அதெல்லாம் தேவையில்லாத விஷயம் இல்லை. அது வந்து நண்பர் வந்து கரெக்டாக ஒரு முற்றுப்புள்ளி. தலைவர் கூட சேர்ந்து நடிக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஆக்சுவலாக ஜிகர்தண்டா ஒன்னே வந்து டர்ட்டி கார்னிவலோட கம்பேர் பண்ணி பேசினாங்க சார். லட்டு பண்ணால் நான் பென்னர் 10 கமெண்ட்மெண்ட்ஸ் ரேஞ்சுக்கு சொல்ல மாட்டேன் இல்லையா? இதை சொன்னாலே இப்போ கார்த்திக் சுப்ரா சார் ஏன் அப்படி எல்லாம் சொல்றீங்க பாரு சார். இந்த சீனு நீங்கள் பின்னி எடுக்க போறீங்க எனக்கு தெரியும், விட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவர் வந்து நம்மள வெறுப்பேற்றாரு. கேம் சேஞ்சர் போகும்போது தான் ப்ராப்ளம் வந்துச்சு. ஏன்னா 3 படம் தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவல் 4 படம், 1 படம் சொல்ல முடியாது. 5 படம், இன்னும் 2 படத்தை பற்றி சொல்ல முடியாது. 6 படம் இன்னொரு சொல்ல முடியாது. ஒரு படத்துல பயங்கரமா ஆக்ரோஷமா கத்துறீங்க, பொம்மையில அப்படியே வேற மாதிரி இருக்கீங்க. அதுதான் சைக்கமா மாதிரி தான் உட்காந்துக்கிறாரு சார். திரும்பி மியூசிக் பக்கம் கோவம் வந்துடும், கேட்டுறாதீங்க. மாஸ்டர் நீங்க டான்ஸ் ஆடும்போது வந்து கொஞ்சம் கம்மியா ஆடுங்க மாஸ்டர், கொஞ்சம் ஸ்டெப் வந்து இவ்வளவு ஹெவியா வேணாம் அப்படிலாம் சொன்னாங்களாமே செட்ல, அப்படியா சொன்னாங்க? 2023 வந்து நமக்கு டபுள் டமாக்கா தீபாவளியா இருக்க போது. எஸ், பிளாஸ்டா ஜிகர்தண்டா XX வருது. அதோட நம்ம தீபாவளி செலிப்ரேட் பண்ண இருக்கோம். எஸ், தந்தி டிவியோட எக்ஸ்க்ளூசிவா இன்னைக்கு SD சூர்யா அவர்களும் மாஸ்டர் லாரன்ஸ் கூட நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்க இருக்கோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். தந்தி டி நேயர்களுக்கு அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். அண்ட் ஜிகர்தண்டா XX கார்த்திக் சுப்ராஜ் சார் வந்து எப்படி உங்ககிட்ட அப்ரோச் பண்ணாங்க? கதை வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு? அது வந்து முதல்ல வந்து ஜிகர்தண்டா 1 வந்து மாஸ்டர் பண்ண வேண்டியது, அது மிஸ் ஆயிடுச்சு. அப்புறம் மாஸ்டரும் கார்த்திக் சுப்ராஜ் சாரும் பேசி ஒரு ஜிகர்தண்டா 2 ஒன்று பண்ணலாமே அப்படின்னு சொல்லி பேசி ஒரு ப்ராசஸ் ஒன்று போச்சுன்னு கேள்விப்பட்டேன். ஏன்னா ஸ்டோன் பெஞ்ச் நமக்கு ஃபேமிலி ப்ரொடக்ஷன் மாதிரி தான் அவங்க. ஸோ அவங்க அந்த இதில் அப்போ மாஸ்டர் கன்ஃபார்ம் ஆகி மாஸ்டர்கிட்ட கதை சொல்லி அவங்க அதெல்லாம் ஓகே பண்ணி ப்ராஜெக்ட் லாக் ஆகிடுச்சின்னு சொன்னோடனே அதில் இன்னொரு வைட்டல் கேரக்டராக ஒரு அந்த அதாவது ஜிகர்தண்டா என்பதே ஒரு கேங்ஸ்டரையும் ஒரு ஃபில்ம் மேக்கரும் என்ன நடந்துச்சு அப்படின்றதான் அதோடைய. ஒரு கேங்ஸ்டரை ஃபில்ம் பண்ணுற ஃபில்ம் மேக்கர் அந்த கலை அந்த 2 பேரையும் எப்படி மாற்றிச்சு, என்ன நடந்தது என்பது அந்த படத்தினுடைய ட்ராமா. அவர் கையில கன் வச்சிருக்காரு, கையில கேமரா வச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டைரக்டராக நடிக்கிறதுக்கு என்னைய அப்ரோச் பண்ணி வந்தாங்க. அப்போ நானே டைரக்டர்ஷன் வேண்டான்ட்டு தான் இந்த மாதிரி வந்திருக்கேன். என்னை திருப்பி டேரக்டர். பட் அப்புறம் அதுக்கப்புறம் நான் அண்டர்ஸ்டாண்ட் கதை கேட்டேன். கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த டைரக்டராக நடிக்கிறது மட்டும் கொஞ்சம் யோசித்தேன். பட் அது யாராக நடிக்கணும் போது பார்த்தீங்கன்னா அது சத்யஜித் ரேனுடைய ஒரு அசிஸ்டண்ட்டாக, அதாவது அவருடைய பிரதிபலிப்பான ஒரு கேரக்டராக பண்ணணும் அப்படிங்கும்போது சரி அது ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பு அப்படின்றத உணர்ந்து நான் திருப்பி அதுக்குள்ளே வந்தேன். ஆனால் நீங்கள் வந்து படத்துக்குள்ளே உங்ககிட்ட முன்னாடியே சொன்ன கதை தான். லேட்டாக வந்து ஒரு இடத்துல வந்து கேட்ச் ஆகி திருப்பி வந்தீங்கல்ல, அது என்ன இடமா இருந்துச்சு? கார்த்திக் சுப்ராஜ் சார் சொல்லும் போது கேட்டேன். இல்லை அதான் ஃபஸ்ட் படம் மிஸ் பண்ணது வருத்தம். பட் அது மிஸ் பண்ணதுக்கு கடவுள் ஒரு காரணம் வச்சு தான் இந்த செகண்ட் பார்ட் அதாவது ஒரு 20 கோடி ரூபா படமாக இருக்கும். இது ஒரு 100 கோடி ரூபா படம் நம்மளை நடிக்க வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஸோ நான் தான் கார்த்திக் சாருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். இரவி பார்த்து முடித்த உடனே ஜிகர்தண்டா 2 பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன். அப்போது உடனே வந்தார், லைன் சொன்னார். ஸ்டார்ட் பண்ணலான்னும் போது இன்னும் எனக்கு டைம் தேவைப்படுது மாஸ்டர், நான் எழுதுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணலாம் அப்படின்னா ஓகே அப்படின்னா. மறுபடியும் நான் இன்னொரு தடவை ஃபோன் பண்ணி சொன்னேன், இப்போது ரெடி ஆகிடுச்சா அப்படின்னு. எனக்கு ஒரு மாதம் டைம் கொடுங்க வந்துடுறேன். அப்புறம் ஸ்டோன் பெஞ்ச் அவர் கார்த்திக் சாருக்கும் ஃபோன் பண்ணி பேசினேன். ஸோ 2 பேரும் செட் ஆகிட்டு வந்து சப்ஜெக்ட் சொன்னாங்க. சொன்னது பிரமாதமாக இருந்தது. கேட்கும்போது எவ்வளோ ஒரு நம்பிக்கையும், எவ்வளோ ஒரு புது படம், புது கேரக்டர் நம்ம பண்ண போகிறோன்ற எக்ஸைட்டிங் எவ்வளோ இருந்ததோ, படம் பார்க்கும்போது அதை விட சொன்னதை விட இப்போ கார்த்திக் சாருக்கு வந்து அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் சாருக்கு வந்து சொல்ல தெரியாது போல். நான் ஃபஸ்ட் பார்ட்டு மிஸ் ஆனது கூட ரீசன் அது ஒரு காரணமாக இருக்கலாம். இப்போது சொல்கிறத விட பயங்கரமாக எடுக்கிறாங்க. அப்புறம் திரு சாரும் அவருடைய காம்பினேஷன் பிரமாதம். ப்ரொடியூசர் வந்து பிரம்மாண்டமான ஒரு படத்தை கொடுத்து, தீபாவளின்றது இப்போ பண்டிகையாக இருக்கும் எல்லாருக்கும். அது ஜிகர்தண்டா ஃபேன்ஸுக்கு வந்து கொண்டாடுவாங்க. என்னுடைய லைஃப்பில் வந்து இது வந்து ஒரு முக்கியமான ஒரு படம், சொல்லிக்கக்கூடிய படமாக இருக்கும். ப்ளஸ் இந்த படத்தை வந்து இப்போது ஜிகர்தண்டா 2ன்னு பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் ஒரு பக்கம்,
கார்த்திக் சுப்பராஜ் சாருடைய ஃபேன்ஸ் ஒரு பக்கம், நம்ம ஃபேன்ஸ் ஒரு பக்கம்னா இப்போ அலை வந்து எஸ்ஜே சூர்யா சார் ஃபேன்ஸ்னு ஒரு பக்கம் இருக்குது. ஸோ அதுவும் படத்துக்கு பயங்கர ஹெல்ப். நடிப்பு அரக்கு நடிப்பு கரெக்டாக வச்சுருக்காங்க பேர், நடிப்பு அரக்குன்னு. ஸோ நான் மாகாண்டின்னு போய் படம் பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். சார் அது உண்மையாக உங்கள் படம் தான் சார், உங்களுக்காக நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம். ஆமாம், அது நான் படம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கேரக்டருக்கு இவர் தான் வேணும்னு மச்ச கார்த்திக் வந்து சொன்னார் என்கிட்ட, சாருக்கு ஏதோ டைரக்ஷன் பண்ணுறது சரியில்லை அப்படின்னு. நான் சொன்னேன், தலைவா நீங்கள் அவரை போய் கூப்பிட்டு வாங்க, அந்த கேரக்டர் வேறு யாராக வந்தாலும் ஜஸ்டிஃபை பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியாது. ஏன்னா அதில் காமெடியும் பண்ணணும், ஒரு சீரியஸ் கேரக்டரும் இருக்குது அதில், ப்ளஸ் ஒரு சென்டிமெண்ட்டும் ஒர்க் அவுட் ஆகணும். அது அவரை போய் தயவு செஞ்சு கூப்பிட்டு வாங்கன்னு ப்ரொடியூசர் கிட்ட சொல்லிட்டேன் நான். அப்போ ஒரு தடவை ஃபோன் பேசிட்டு, சார் அவர் வந்து ஒத்துக்கவே மாட்டார் சார், அவர் டைரக்டராக பண்ணுறதே வந்து அவருக்கு பிடிக்கலன்றது, ஒரிஜினல் லைஃப்லேயே டைரக்டராக பண்ணுறது பிடிக்கலன்றது தான், சார் ஹீரோ ஆகணுன்றது தான் ஒரு லட்சியமாக இருக்குது. மறுபடியும் இதில் என்னை டைரக்ட் பண்ண சொல்கிறீங்களேன்றது தான். சார் வரமாட்டார் சார் தான், வெயிட் பண்ணுங்க, பொறுமையாக வெயிட் பண்ணி அப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு ஃபோன் போடுங்கன்னு ஃபோன் போட்டு அதுக்கப்புறம் சார் ஓகே சொல்லியிருக்காரு. நான் கும்பிடுற கடவுள் போயிட்டு ஏதோ மனசை மாற்றி அவரை ஓகே சொன்னோடனே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு படத்தில் வந்து நம்ம மட்டுமே ஹோல்ட் பண்ணோன்னா கஷ்டம். ஏன்னா 2 கேரக்டரும் ஸ்ட்ராங்கான கேரக்டர், அது தப்பான ஆளுக்கிட்ட போயிடுச்சுன்னா அது பண்ண முடியாது. இப்போ இவர் உள்ளே வந்த பேர் தான் எனக்கே தோணுது நம்ம அடம் பிடிச்சது கரெக்டு தான். இது அது இல்லைன்னா எனக்கே நானே கூட கொஞ்சம் வேற யாருன்னா தான் ஓகே நார்மலாக பண்ணியிருக்கலான்னு. இவருன்னும் போது பார்த்து ஒவ்வொரு சின்ன கிளைமேக்ஸ் வரைக்கும் 2 பேர் போட்டு தான் பண்ணியிருக்கோம். கிளைமேக்ஸ் பத்தி சார் சொல்லவே வேணாம். ஏன்னா இறைவியில நீங்க கண்டினியூஸ் ஷார்ட்டா ஒன்று நடிச்சிருப்பீங்க கிளைமேக்ஸ் சீன். அதே மாதிரி இந்த படம் உங்களுக்கு மைல்கல்ல அமையுமா? ஜிகர்தண்டா XX கண்டிப்பா. ஏன்னா சாருக்கு வந்து அந்த படம் பெரிய டர்ன் ஓவர். 2 பேருக்குமே இது வந்து சிறந்த மைல். இல்லை, எங்கள் 2 பேருக்குமே கண்டிப்பா. இது வரைக்கும் எஸ்ஜே சூர்யா சார் வில்ல நம்ம பார்த்து ரசிச்சுட்டு இருக்கான்ல, இந்த படத்தில் 2 ஹீரோன்றதுல அவருக்கு வந்து நல்ல நேம் வரும்னு நினைக்கிறேன் நான். கண்டிப்பாக மாஸ்டர் வாக்கு பொண்ணாகும். அவருக்கும் ஒரு நல்ல ஒரு உலக அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு தரமான பர்ஃபார்மன்ஸை மாஸ்டர் கொடுத்துருக்காரு. அதை கார்த்திக் சுப்ராஜ் சார் வாங்கியிருக்காரு, எங்கள் 2 பேர்கிட்டருந்துமே வாங்கியிருக்காரு. எஸ்பெஷலி மாஸ்டருக்கு அது ரொம்ப புதுசாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. கண்டிப்பா சார். ஆல்சோ நான் வந்து இந்த கொஸ்டின் கண்டிப்பா கேட்டே ஆகணும். கார்த்திக் சுப்ராஜ் சாரும் ரஜினி சாரோட ஃபேனு, நீங்களும் ரஜினி சாரோட தீவிர ஃபேனு. அதே மாதிரி இந்த படத்துல ட்ரைலர் எடுத்தோம் நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணலாம். 1975 என்ன வருஷம் ஞாபகம் இருக்கா? அபூர்வ ராகங்கள் ரிலீஸ் ஆன சார் ரஜினி சாரோட ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆனது. அதை நோட்டீஸ் பண்ணி வேணும்னு படத்துல இதை வச்சதானா? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அதை வச்சதுக்கு வச்சதுல ஒரு காரணம் இது ஒரு காரணமா இருக்கு. ஓகே சோ படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஓகே சார். சோ இந்த படத்துல வந்து சார் வந்து சினிமோட்டோகிராஃபி சார் திரு சார் பத்தி சொன்னாங்க. சோ அவங்க எப்படி இருப்பாங்க செட்ல சார்? அது இன்னொரு அரக்கன். ஓகே சார். நிஜமா அப்படிதாங்க. ஐயோ பிரமாதமான டெக்னீஷியன். திரு சார் கூட ஒர்க் பண்ணுறதுல லக்குன்னு தான் சொல்லணும். நம்மளை எப்படிலாம் நம்மளை காமிக்கணுமோ, எப்படிலாம் ரசிக்கணுமோ. நான் இது வரைக்கும் மேக்கப் போட்டால் தான் நம்மளுக்கு வந்து ஹீரோன்னு நினச்சிட்டேன். மேக்கப்பை கழட்டி பானே மொத்தமாக எடுத்துருங்கப்பான்னு கார்த்திக் சுப்ராஜ் சார் இவரும் மொத்தமாக எடுத்துருங்க, இதுதான் நல்லா, இந்த கலர் தான் பிடிக்கும் அப்படின்னு நம்மளுக்குள்ள. இப்போ அடுத்த படத்தில் வந்து எதாவது மேக்கப் பண்ணோட வேணாப்பா இப்படியே போயிடலாம்ப்பா அப்படின்னு தோன்ற அளவுக்கு பண்ணிட்டாங்க சார். அது உண்மைதான். கார்த்திக் சுப்ராஜ் சார் வந்து நிறைய ஸ்டார்ஸ் வந்து ஒரே படத்துல வச்சு ரொம்ப அழகா காட்டக்கூடிய டைரக்டர்ல அவரும் ஒருத்தர். அதே மாதிரி உங்க 2 பேருக்குமான ஸ்கிரீன் ஸ்பேஸும் நாங்க ட்ரெய்லர்ல பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒன்னாதான் இருந்துச்சு. அது வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலா செட்ல எப்படி இருக்கும் உங்களுக்கு? கார்த்திக் சுப்ராஜ் சார் செட்ல ரொம்ப சீரியஸா இருப்பாரு அப்படின்னா நாங்க இல்ல, அவர் ஒர்க்லயே இருப்பார். அவரும் சரி திருசாரும் சரி 2 பேருமே சார் சொன்ன மாதிரி புருஷன் பொண்டாட்டி மாதிரி ஒர்க்லேயே இருப்பாங்க. அவங்க பயங்கரமான. இப்போ நீங்கள் திருசாரை பற்றி கேட்டதுனால அதை முடிச்சுட்டு நானும் வரேன், இந்த கொஸ்டின் வரேன். திருசார் வந்து பயங்கரமாக ஒரு ஒரு சின்சியர் ஒர்க்கர். அவர் வேலையை ஆரம்பித்தார்னா அதுலேயே இருப்பார். அதோடைய அந்த ஷார்ட் கன்செப்ஷன் கூட டைரக்டர் கேட்குறதுல அப்படியே ஒரு சின்ன ஃபைன் டியூன் பண்ணிக்கிட்டே வருவார். சில 12 ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்துருக்கிறாரு. அது வந்து இந்த ஒரு டைமில் அந்த பென்ஹர் 10 கமாண்ட்மெண்ட்ஸ் அப்படிப்பட்ட கிளாசிக்ஸ் இருக்கும் தெரியுமா, அந்த குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பெரிய மலைகளில் ஷூட் பண்ணும்பொழுது அந்த மலையே உயரமான மலை, அதுக்கு மேலே ஒரு 150 அடிக்கு ராஷ்டிரம் கட்டி அது மேலே ஆளுங்க ஏறின்னு லைட் பண்ணி அப்படியெல்லாம் ரொம்ப 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 ஒரு அமேசிங் ஒர்க் அண்ட் அமேசிங் அவுட்புட். ஆக்சுவலா ஜிகர்தண்டா 1 வந்து டர்ட்டி கார்னிவலோட கம்பேர் பண்ணி பேசினாங்க. இது வந்து இன்னும் உலகத்தரத்தோட சேர்த்து பேசுவாங்க பாருங்க. அதான் நான் இல்லாட்டி பண்ணா நான் பென்ஹர் 10 கமாண்ட்மெண்ட்ஸ் ரேஞ்சுக்கு சொல்ல மாட்டேன் இல்லையா.
இதை சொன்னாலே இப்போ கார்த்திக் சுப்ராஜ் சார் ஏன் அப்படியெல்லாம் சொன்னீங்க பாரு, இப்படி இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுவோம் அந்த மாதிரி சொல்லிட்டு. அப்புறம் நீங்கள் கேட்டாங்கன்னா ரெண்டாவது கொஸ்டின் கார்த்திக் சுப்ராஜ் சார் அது என்ன கேட்டீங்க? செட்டில் எப்படி? ஆமாம், கார்த்திக் சுப்ராஜ் சார் வந்து செட்டில் வந்து அப்புறம் கார்த்திக் சுப்ராஜ் சார் வந்து செட்டில் வந்து ஃபோக்கஸ்டாக இருப்பார். அவர் ஒர்க்லேயே ஃபோக்கஸ்டாக இருப்பார். அதனால நமக்கு கொடுக்கப்பட்ட சீனை நம்ம போய் நடிக்கும் பொழுது அதில் அப்படியே நம்மளை இம்ப்ரவைஸ் பண்ணிகிட்டே கூப்பிட்டு போவார். எனக்கு ஏற்கனவே ஒரு பழக்கம் இருக்கனால எனக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. மாஸ்டர் கொஞ்சம் டைம் எடுத்தது, ஆனால் அதுக்கப்புறம் அவரும் அதை ஃபாலோ அப்பில் வந்துட்டார். ஆனா மாஸ்டர் உங்களுக்கு இந்த ஜானரோ இந்த படமோ புதுசு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க இரும்பு கோட்டையில் முரட்டு சிங்கம் கூட எங்களுக்கு லைட்டா அந்த இது வரும், அந்த மாதிரி ஒரு படம். அதுக்கப்புறம் நாங்கள் வெஸ்டர்ன் ஜானர்ல தமிழ் சினிமாவில் நாங்கள் பார்த்தது. ஸோ அந்த ஜானர் வந்து நீங்கள் வெஸ்டர்னே ட்ரெய்லர்லேயே கொடுத்துட்டீங்க. ஸோ அது எப்படி? இல்லை, இது இரும்பு கோட்டை முரட்டு சிங்கத்து கூட கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா அது டோட்டலாக வந்து கௌபாய் செட்டப் அப்படி பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஒருத்தருடைய வாழ்வியல். இது வந்து வேற ஒரு கேங்ஸ்டருக்கு உண்டான இது. அந்த கேங்ஸ்டருக்குள்ளே இருக்கிற ஒரு பெயின் தான் அந்த படம். ஸோ இது வந்து ஒரு நல்ல படம் பார்த்தன்ற ஒரு திருப்தி இருக்கும். இதுல நீங்க எப்படி டிசிப்ளின்டான கேங்ஸ்டர்? அவர் டிசிப்ளினான கேங்ஸ்டர் தான். ஆமா, டிசிப்ளினான கேங்ஸ்டர் தான். அந்த பொம்பளை சோக்கெல்லாம் எனக்கு கேட்குது. சார் வந்து எவ்வளவு பெரிய ஆக்டர் கூட நடிச்சாலும் தூக்கி சாப்பிடுற அளவுக்கு சாரோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். லாஸ்டா மார்க் ஆண்டனி வரைக்கும் சார் கூட சில காம்பினேஷன்ல வர சீன்க்குலாம் நீங்க வந்து உங்களை ஏதாவது இன்னும் கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் எக்ஸ்ட்ரா நடிக்கணும் பண்ணல, இன்னும் எக்ஸ்ட்ரா நடின்னு என்ன மோட்டிவேட் பண்ணுவாரு. மோட்டிவேட் பண்ணி அப்புறம் ஏறி அடிப்பார். அந்த ஊர்ல உரி அடிப்பாங்களே ஏறி, அந்த மாதிரி நம்மளை ஏற்றி விட்டுட்டு அப்படி மேல நம்ம தோல் மேல ஏறி அப்படி அடிப்பாரு. அந்த மாதிரியான வித்தைகள்லாம் பண்ணாரு. இல்லை, அவரை வந்து அதான் நான் சொன்னேன்ல, இவர் எல்லாம் வேற யாருன்னா இருந்தால் நம்ம கொஞ்சம் அப்படியே விட்டுருப்போம். இவருன்றதால கொஞ்சம் ஜாக்கிரதையாக சின்ன எக்ஸ்பிரஷன்லாம் கூட அப்படி பண்ணோம். அப்புறம் டைலாக்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். எப்படி ஸ்கூல் பசங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிடுவாங்க, அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். அவரை பார்த்தா பயமாக இருக்கும்மா, இந்த இடத்துல விட்டால் நம்மளை காலி பண்ணிவிடுவாரு. அதுக்கு மறைச்சி வச்சு சொல்லாமலாம் இல்லை, ஸ்ட்ரைட்டாகவே போய் சொல்லுவேன். சார், இந்த சீனு நீங்கள் பின்னி எடுக்க போகிறீங்க எனக்கு தெரியும், விட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவர் வந்து நம்மள வெறுப்பேற்றாரு. முடிச்சு நல்லா ஐயோ இப்போ நம்ம போனோமா இப்போ அப்படின்னு அதுக்கு ஒரு வேலை பார்ப்போம்ல, அதுவும் ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ நம்ம கூட இருக்கிற ஆர்டிஸ்ட் வந்து எவ்வளோ சூப்பராக பண்ணுறாங்களோ அதை விட சூப்பராக பண்ணணும்னு நம்மளுக்கு தோணும்ல. அந்த காம்படிஷன் அதுக்கு எங்கள் 2 பேர் கிளைமேக்ஸ் ரொம்ப ஒர்க் அவுட் ஆச்சு. அந்த விஷயம் கிளைமேக்ஸ் நாங்கள் பார்க்கும்போது அப்பா நம்ம கஷ்டப்பட்டு போட்டி போட்டு பண்ணது ஸ்க்ரீனில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒரு பிளெஸிங் கிடைச்சிருக்கு. ஆசா, நீங்க டான்ஸ் ஆடும்போது வந்து கொஞ்சம் கம்மியா ஆடுங்க மாஸ்டர், கொஞ்சம் ஸ்டெப் வந்து இவ்வளவு ஹெவியா வேணாம் அப்படின்னா சொன்னாங்களாமே செட்ல. அப்படியா சொன்னாங்க கார்த்திக் சார்? அப்போ ஒரு டான்ஸ் மாஸ்டர் உங்களுக்கு இங்க கொஞ்சம் ஹெவியா போடலாமா அப்படிலாம் தோணுச்சா உங்களுக்கு? எனக்கு தோணுச்சு. அப்புறம் அவர் சொல்றது கரெக்ட் தான். அந்த கேங்ஸ்டர் கேரக்டர் வந்து எப்படி ஆடணுமோ அப்படி ஆடினா போதும். ஆமா, ஒரு 2 இடத்துல என்ன நான்சிங்ல கூட ஆட சொன்னாரு. ப்ராப்பரா டைமிங் தெரிஞ்சு ஆடுற ஆள் மாரி கூட நீங்க ஆட வேணாம், ஒரு சில இடத்துல ஒரு பீட்லாம் விட்டு கூட ஆடுங்க, நல்லா தான் இருக்கும் அப்படின்னாரு. அப்புறம் ஆடாம வந்து ஆடிக்கிட்டே இருந்து டக்குன்னு வந்து அந்த கேமராவை திருப்பி விடுறது, அப்புறம் ஆடிக்கிட்டே இருந்து டான்ஸை விட்டுட்டு ஏதோ ஒன்று பேச சொல்லுவாரு. எதிர்க்கு ஒரு ஆளுகிட்ட ஹாய் அப்படின்லாம் கை காட்டு மறுபடியும் போய் டான்ஸ் ஆடுங்கன்னு. இல்லை, புதுசா இருந்தது அதெல்லாம். அதான் நிறைய படத்துல ஆடிட்டுமே. ஒரு டைரக்டருக்கு என்ன தேவையோ அந்த டைரக்டர் சொல்ற பேச்சை நம்ம கேட்டாதான் நம்ம புதுசா மாறுவோம்ல. நம்ம எதிர்பார்த்ததை விட ஜிகர் தண்டாவன் வந்து ரொம்ப பெரிய சக்சஸ் கொடுத்துருச்சு. அதே நம்ம பீக்லயே வச்சுட்டு அந்த படத்தை அந்த ப்ரெஷர்லயே ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் இருந்துச்சு படம் நடிக்கும் போதே. இல்ல அப்படி இல்ல, எங்க 2 பேருக்கு இல்ல, கார்த்திக் சாருக்கு தான். ஜிகர்தண்டா 2 இப்ப சீக்வல்ன்றதே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட் ஆயிடுது. ஒரு சீக்வல் வருதுனாலே அதுக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைக்குது, அதுக்கு மக்களுடைய எதிர்பார்ப்பு ஒன்று உண்டாகுது. அதே எதிர்பார்ப்பு இந்த ஜிகர்தண்டா 2க்கும் வரும் கண்டிப்பா. அந்த பொறுப்பு வந்து அவர் எழுதும் போதே கார்த்திக் சுப்ராஜ் சாருக்கு இருந்திருக்கு. அதனால ஏன்னா அந்த எக்ஸ்பெக்டேஷன் வரும், அதை பேலன்ஸ் பண்ணி மேட்ச் பண்ணிட முடியுமா அப்படின்றதுக்காக தான் சார் கேட்டப்போ கூட உடனே அந்த படத்துக்கு நான் உடனே கதை எழுதிடுறேன். அவர் அந்த யாருக்குமே அந்த ஒரு பணம் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்கவங்களுக்கு வந்து ஓகே, ஒரு ஹீரோவே கேட்டார் டக்குன்னு வந்து இதுக்கு அதை அள்ளி போட்டு குக் பண்ணி ஒரு படத்தை தள்ளி விட்டுரும் அப்படின்னு நினைக்காம அவரும் மாஸ்டர்கிட்ட டைம் கேட்டுட்டு
மாஸ்டர் நான் டைம் எடுத்து நான் ரெடி பண்ணி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு இல்லையா அதனாலதான் இந்த தமிழ் சினிமால தரமான படங்கள்லாம் எங்களுக்கு கிடைக்கும். பணத்தின் அடிப்படையில் டிசைன் பண்ணாமல் படத்தினுடைய அடிப்படையில் டிசைன் பண்ணி பண்ணப்பட்டதுனால அந்த பில்டிங் அவ்வளோ ஸ்ட்ராங்காக ரெடி ஆகுது. ஸோ அந்த மாதிரி அவர் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு திருப்பி மாஸ்டர்கிட்ட போய் திருப்பி அதை சொன்னோடனே 2 பேருக்கும் அதில் ஒரு மேட்ச் ஆனோடனே அதுலேருந்து ரெடி ஆகி அப்புறம் அதுக்குள்ளே நான் நிமிஷான ஒரு ஹீரோயின் திரு சாரு மற்ற ஆர்டிஸ்ட்டு எல்லாருமே அப்படி உள்ள ஒரு பிரம்மாண்டமான படைப்பாக அது ரெடி ஆயிடுச்சு. இந்த ட்ரெஸ்ஸும் இந்த காஸ்டியூமும் போட்டு நீங்க வந்து எத்தனை தடவை வந்து ஒரு நாளைக்கு போய் கண்ணாடி முன்னாடி நம்மளா இது அப்படின்லாம் பார்த்துருக்கீங்களா 2 பேரும்? ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் போடுறதுக்கு முன்னாடி ஒரு 20-25 தடவை அதை மாற்றிருப்பார். கெட்டப்ப எதுவும் மாற்றி பார்த்தாரு. ஆனால் ஃபைனலாக போட்டு இது கன்ஃபார்ம் சார் சூப்பராக இருக்குதுன்னு சொன்ன அப்புறம் நமக்கே நின்று பார்க்கும்போது ஷூட்டிங் போயிட்டு வரும்போது வேற ராகவலாரும் சார் இருப்போம். வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டோன்னே வேற ஏன் அப்படியே இதுக்குள்ள இருந்துட்டு போகலாம் போல எனக்கு சூப்பராக இருக்கு பார்க்கறதுக்கு வித்தவுட் மேக்கப்பு அந்த இது ஒரு மேன்லியாகவும் இருக்கும். அதே டைமில் ரஃப் அண்ட் டஃப் ஒரு மாதம் வரும். நம்மளுக்கு கொஞ்சம் பிடிக்கும். ஸோ அதனால் இப்படியெல்லாம் கூட நல்லா தான் இருக்கும் போலலாம் தோணிருக்கு. அப்புறம் அந்த ட்ரெஸ்ஸு போட்டுட்டு ஆடும்போது ஃபைட் பண்ணும்போது அதெல்லாம் புதுசாக இருந்தது எனக்கு. சார் அந்த கையில் உள்ள கேமரா வந்து அது என்ன சார்? அது எங்களுக்குலாம் அந்த கேமரா பற்றி பெருசாக எதுவும் தெரியும்? ஆமாம், அது வந்து அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட கேமரா. அது கன் மாதிரி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. இன்டர்ஷூட் டைமில் யூஸ் பண்ணுவோம். அது வந்து சும்மா ப்ராப்பர்ட்டி செட் ப்ராப்பர்ட்டி ரியல் கேமரா. அது ரியல் கேமரா இல்லை ஃபிலிம் போட்டு லோட் பண்ணி ஷூட் பண்ணலாம். அதை ஹேண்டில் பண்றது இல்லாம உங்களுக்கு அது ஈஸி தான். இன்னைக்கு நம்ம எத்தனையோ இதெல்லாம் பண்ணிட்டோம். நம்ம படம் எடுக்கும்போது நிறைய கேமராஸ் பார்த்தாச்சு இல்லை இப்போ. ஸோ அது இப்போ லென்ஸ் எல்லாம் மாற்றி ஜூம் ஆப்ரேஷன் இதெல்லாம் பண்ணியாச்சு இல்லையா. ஸோ அது ஒரு ஸ்டாண்டில் வச்சு ஹேண்டில் பண்ணும்போது இது வந்து ஹேண்டில் தான் அதுக்கு ஸ்டாண்டு. அந்த ஹேண்டில் கேமரா அதில் பண்ணும்போது அது நமக்கு ஈஸியாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் பல இன்டர்வியூவில் சொன்ன மாதிரி இந்த படத்தில் சும்மா கேமரா பிடிச்சு நான் நிற்கலை. அந்த ஷூட் பண்ணணும் அப்படின்னா அதை ப்ராப்பராக நான் ஷூட் பண்ணியிருக்கேன் நான் அந்த சீனையை. சார் நீங்கள் வந்து கார்த்திக் சுப்ராஜ் சார் கூட சேர்ந்து தலைவர் பற்றி, அதாவது ரஜினிகாந்த் சார் பற்றி என்னென்ன விஷயங்கள்லாம் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிப்பீங்க? ஏன்னா நாங்கள் ஆடியன்ஸாக நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம், தேவையில்லாத கண்டென்ட்லாம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். நீங்கள் 2 பேரும் ஒரு ரொம்ப நாள் அவர் கூட பார்த்துருப்பீங்க, நேராக பேசியிருப்பீங்க, என்ன பேசுவீங்க நீங்கள்? நான் தலைவரை பற்றி பேசணுன்னா படத்தை பற்றி பேசுவோம். பழைய படத்தில் கேட்டப்ப அப்படி இருந்தது, இப்படி இருந்தது, முள்ளு மலரும் படம் இப்படி பண்ணியிருந்தாங்க, அதுதான் பழைய படத்தை பற்றி பேசிகிட்டு இருப்போம். பழைய படத்துலேருந்து பேசும்போது அப்படி லேட்டஸ்ட் படம் எடுத்தால் அந்த படத்தை பற்றி கொஞ்சம் நேரம் பேசிப்போம். அப்புறம் கார்த்திக் சுப்ராஜ் சார் மூடு வந்து மாத்திரனாலே தலைவர் பேச்சு தான் போட்டுருவாங்க. ஆமாம், ஏதாவது டஃப்பாக இருக்காரு இல்லை வேறு மாதிரி டென்ஷனாக எதனா இருக்காருன்னா பக்கத்தில் போய் உட்காந்து சார் அந்த செனோரிட்டா ஐ லவ் யூ ஆமாம் அந்த சாங்கில் தலைவர் முடிய அப்படி பண்ணிட்டு வருவாருங்க சார், நான் அப்படியே முகம் மாறிடா. அப்போ நம்ம சீனை பற்றி அதை கோத்து விட்டு அப்படியே கேட்டு அப்படியே வாங்கிக்கலாம். ஸோ கார்த்திக் சுப்ராஜ் சார் மூடை மாற்றுறதுக்கே தலைவருடைய பேச்சு தான். ஸோ அதை எடுத்தால் அவர் மூடு சேஞ்ச் ஆகிடும். ப்ளஸ்ஸு வேஸ்ட்டாக பேசுகிற மனுஷன் இல்லை கார்த்திக் சுப்ராஜ். ஷூட்டிங் ஸ்பாட்டில் உட்காந்துட்டாருன்னா அவர் வேலை உண்டு அவர் உண்டுன்னு இருப்பார். அவர் பேசணுன்னா தலைவர் பற்றி பேசுவார். அப்புறம் என்கிட்ட கேட்பாரு ஆன்மீகத்தை பற்றி தலைவர் எப்படிலாம் பேசுவார் உங்ககிட்ட அப்படின்னு. நம்மளுக்கு தெரிஞ்ச அனுபவத்தை நான் ஷேர் பண்ணிப்பேன். சார் ஆதிக் சார் வந்து அப்போ அந்த படமும் ஷூட்டிங்ல இருக்கும், எப்படி சார் அந்த மீசை வந்து நீங்க மெயின்டைன் பண்ணீங்க? அல்ல அது வந்து ஒட்டு மீசை தானே, அதனால பிரச்சனை இல்லை. இது ஒல்லி மீசை, அதனால இங்க கம் போட்டா போதும், மேலே அதை ஒட்டி விட்டுலாம். அது ப்ராப்ளம் இல்லாமல் இருந்தது. இந்த கேம் சேஞ்சர் போகும்போது தான் ப்ராப்ளம் வந்துச்சு. ஏன்னா 3 படம் தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவல் 4 படம், ஒரு படம் சொல்ல முடியாது, 5 படம், இந்த 2 படத்தை பத்தி சொல்ல முடியாது, 6 படம். ஓகே, சைக்காலஜிக்கலா நிறைய கேரக்டர்ஸ் மாறிட்டே இருக்கீங்களே, ரியல் லைஃப்ல அது உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தவே இல்லை? ஒரு படத்துல பயங்கரமா ஆக்ரோஷமா கத்துறீங்க, பொம்மையில அப்படியே வேற மாதிரி இருக்கீங்க. அதுதான் சைக்கமா மாறி தான் உட்காந்து பண்ற ரசிகலாம் எடுக்குது. சார் தூங்குவீங்களா மாட்டீங்களா? 24 மணி நேரத்தை எப்படி யூஸ் பண்றீங்க நீங்க? 4 மணி நேரம் 3 மணி நேரம் தான் தூங்குறது. கம்மி தான், தூக்கமே கம்மி தான். அதுதான் ப்ராப்ளம். மனுஷா நியாயத்துக்கு உழைக்கிறாப்ப. சார் திரும்பி மியூசிக் பக்கம் கிடையாது, கோவம் வந்துடும், கேட்டுறாதீங்க. டைரக்ஷன் பக்கம் ஆக்டிங் பத்தி கேளுங்க, தலைவர் அப்படியே சிரிப்பாரு. ஓகே சார், இந்த கேள்வி நான் வந்து உங்ககிட்ட கேட்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ லியோ பத்தி ஆடியோ லான்ச்ல ரஜினி சார் பேசினாரு, பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு. நீங்க ரஜினி ரசிகர், அப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் கோவம் வந்திருக்கும்ல, ஏன்டா அவர் ஏதோ ஒரு கதை சொன்னாரு, அதை ஏன்டா கனெக்ட் பண்ணி விஜய் சார் கூட லிங்க் பண்ணி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ட்ரவர்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி விஜய் அவர்களும் இப்போ பேசிட்டாரு.
ஸோ அந்த விஷயத்தை பத்தி முற்றுப்புள்ளி வச்சது நல்லது தானே. ரெண்டு பக்கமும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டு இருந்தது. இவர் சூப்பர் ஸ்டாரா, அவங்க ரெண்டு பேருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்க ரெண்டு பேருக்கு இல்லவே இல்லை. அது எனக்கு எப்போ போனாலும் நான் விஜய் நண்பர்கிட்ட பேசும்போது தலைவரை பற்றி கேட்பாரு. அதெல்லாம் தலைவர் கூட வந்து பீட்ஸ் படம்லாம் கூட நல்லா போயிட்டு இருக்காம, கலெக்ஷன் சூப்பராக, ரெண்டு பேருக்குள்ள ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாரோ ஒருத்தர் வந்து ஏதோ சொல்லி விட்டுட்டாங்க, அது வந்து ஒரு பற்றிக்கிட்டு இருந்தது. அது விஜய் சார் இப்போ முற்றுப்புள்ளி வச்சது ரொம்ப நல்ல விஷயம். அதால நான் நண்பருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த டைமில். நண்பன் தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இல்லை, வேஸ்ட்டாக ஒரு பிரச்சனை தானே அது. அது சொன்னது வந்து தலைவர் மட்டும் சொல்லல, தலை அஜித் சார்லேருந்து உலகநாயகன் கமலஹாசன்ல எல்லாரையும் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க போஸ்ட் வந்து அவங்களுக்கு தான். இந்த மாதிரி ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வந்து மத்தவங்களை அப்படி பேசி நாங்க பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு சார். இந்த மாதிரி பேசுற விஷயமே ஒரு ஹெல்தியான விஷயம் தானே தமிழ் சினிமா. ஆமாமா, நல்லதானுங்க. இதுலன்னா வேஸ்டா வந்து இப்போ ரெண்டு பேருக்குள்ள திட்டிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு அப்புறம் இந்த ட்விட்டர்லாம் பார்க்கும்போது தப்பா பேசிக்கிட்டு அதெல்லாம் தேவையில்லாத விஷயம் இல்லை. அது வந்து நண்பர் வந்து கரெக்டா ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. சூப்பர் சார். ரஜினி சார் கூட படம் பண்ணுவீங்களா? ரஜினி சார் கூட சேர்ந்து நடிப்பீங்களா? நாங்களாம் ரொம்ப வெயிட்டிங் சார், ஏதாவது பார்த்து பண்ணலாம். தலைவர் கூட சேர்ந்து நடிக்கணும்னு ஆசையா இருக்கு. அது சந்தர்ப்ப சூழ்நிலை சீக்கிரமா அமையும்னு நினைக்கிறேன் நான். அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு தலைவர் பாது தொட்டு கும்பிட்டுட்டு போயிட்டே இருக்க. சார் நீங்க அஜித் சாருக்கு கூட நடிச்சா இல்லைன்னா கதை ஏதாவது வச்சு சொல்லியிருக்கீங்களா? இல்லை, நான் கதையெல்லாம் எதுவும் சொல்லலை. ஏன்னா நமக்கு டைரக்ட் பண்ணுற ஐடியா இல்லை, அதனால நம்ம அதை சொல்லலை. பட் ஆக்ட் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது, பார்ப்போம். அது அமைஞ்சதுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். கண்டிப்பாக சார். நீங்கெல்லாம் எதிர்பார்க்குற மாதிரியே இந்த தீபாவளி அப்போ ஜிகர்தண்டா XX வந்து டபுள் டமாக்காவா வந்து வரணும் அப்படின்னு தந்தி டிவி சார்பா வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. இந்த படத்தை வந்து தியேட்டர்ல பார்க்கணும்னு கேமராக்கும் சொல்லிட்டீங்கன்னா எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த படத்தை வந்து தீபாவளி ரிலீஸ் ஆகுது, 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த படத்தை வந்து தியேட்டரில் பார்த்து எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினச்சிட்டு வரீங்களோ இந்த படம் வந்து யூத்துக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும். மெயினாக குழந்தைங்களுக்கு ஃபேமிலிக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே யானை, குதிரை, ஒரு எலிஃபென்ட் சென்டிமெண்ட்லாம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. ஃபேமிலிஸுக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும். இந்த படம் பார்க்க போகும்போது என்ன சந்தோஷமாக போகிறீங்களோ வெளியே வரும்போது ஒரு நல்ல படம் பார்த்தன்ற திருப்தி இருக்கும். என் வாழ்க்கையில் எல்லா விஷயத்துக்கும் உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய ஆதரவும் இருந்திருக்கு. இந்த படத்துக்கும் உங்களுடைய ஆசீர்வாதமும் உங்களோட ஆதரவும் தேவை. ஹாப்பி தீபாவளி. தேங்க்யூ. தேங்க்யூ சார். நீங்கள் தந்தி டிவி நேயர்களுக்கு என்னுடைய அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளினாலே பிளாஸ்ட்டு, ஜிகர்தண்டா XX வந்து ஒரு டபுள் பிளாஸ்ட்டாக வருது. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி a டபுள் செலிப்ரேஷன். எல்லாருமே நல்லா ரெண்டு பண்டிகை கொண்டாடுற மாதிரி ஜிகர்தண்டா அமையும். சந்தோஷமாக படம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.